ஷானத்தாரின் அளப்பெரும் பெருமையினால் இது செப்டம்பர் 5 ஆசிரியர் தினம் என்கிற பெயரில் எல்லா இடங்களிலும் ஆசிரியர்கள் கண்ணியப்படுத்தப்படுகிற, மரியாதை செய்யப்படுகிற ஒரு நாளாக இந்த செப்டம்பர் 5. பொதுவாக ஆசிரியர்கள் என்று வருகிற போது உலகில் எல்லா மனிதர்களும் ஏதேனும் வகையில் ஒரு ஆசிரியர்களாக, தாய் தன் பிள்ளைக்கு அன்பை போதிக்கிற ஆசிரியராக, ஒரு தந்தை தன் பிள்ளைக்கு நல் ஒழுக்கத்தை போதிக்கிற ஆசிரியராக, பள்ளி கல்லூரி மதரசா ஆசிரியர் பெருமக்கள் நல்ல அறிவை ஊட்டுகிற அறிவு பெருமக்களாக, வயது முதிர்ந்த பெரியவர்கள் தங்கள் அனுபவத்தை சொல்லித் தருகிற ஆசிரியர் பெருமக்களாக, இப்படி எல்லா தரப்பும் ஏதேனும் ஒரு வகையில் அடுத்தவர்களுக்கு ஆசிரியராக திகழக்கூடிய ஒரு சூழலில் இந்த ஆசிரியர் தினத்தில் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை குறித்து அவர்கள் எப்படி மிகச்சிறந்த ஆசிரியராக திகழ்ந்தார்கள், வெறுமனே ஆன்மீக ஆசானாக மட்டுமில்லாமல் அறிவுலக ஆசானாகவும் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி சாதித்தார்கள் என்பதை குறித்தெல்லாம் நாம் தெரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். காரணம், இன்றைய கல்வி முறை, இன்றைய ஆசிரியர் மாணவ உறவு பெரும்பாலான இடங்களில் அது ஒரு ஆரோக்கியமான உறவாக இல்லாமல், ஒருவித அன்பான உறவாக இல்லாமல் இருப்பது நிதர்சனமான உண்மை. சில நேரங்களில் மாணவர்களே ஆசிரியரை எதிரியாக பார்க்கிற, அவரை தாக்குவதற்குண்டான முயற்சி மேற்கொள்கிற சம்பவங்கள் எல்லாம் கூட செய்தித்தாள்களிலே நாம் அறிந்திருப்பது உண்டு. அப்ப நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அணுகுமுறை ஒரு அற்புதமான ஆசிரியராக எல்லா தரப்பினருக்கும் ஒரு பெரும் படிப்பினையை தரக்கூடிய ஒரு அம்சம் நன்னிமிக்கவர்களே. போதிக்காட்டிய வசனத்துல எல்லாம் குறிப்பிடுகிறான், கமா அர்ஸல்னா ஃபீக்கும் ரசூலம் மின்கும், உங்களிலிருந்து ஒரு தூதரை நான் அனுப்பி இருக்கிறேன். அவரின் பணி என்ன தெரியுமா? எத்துலு அலைக்கும் ஆயாத்தினான். இப்ப முதல் ஆசிரியர் பணியாக நபிகள் நாயகத்தின் பணி அல்லாஹ்வின் வேதங்களை, வசனங்களை ஓதி காட்டுவார்கள், குர்ஆனுடைய ஆயத்துகளை ஓதி காட்டுவார்கள். அவ குர்ஆனை கற்றுத் தருவது நபிகள் நாயகத்தின் முதல் பணி. வயுஸக்கீக்கும், உங்கள் உள்ளங்களை தூய்மைப்படுத்துவார்கள். உள்ளங்களில் இருக்கிற பல்வேறு அழுக்குகள், பொறாமைகள், விரோதங்கள், குரோதங்கள் என்று அனைத்து அழுக்குகளையும் தூய்மை செய்து உள்ளத்தை பரிசுத்தப்படுத்துவார்கள். இரண்டாவது பணி. மூன்றாவது பணியாக அல்லாஹ் குறிப்பிடுவான், கிதாப வல் ஹிக்மா, வேதத்தையும் கற்றுத் தருவார்கள், ஞானத்தையும் கற்றுத் தருவார்கள். இன்றைய கல்வி வெறுமனே வார்த்தைகளை மனனம் செய்து தேர்வுகளில் எழுதி மதிப்பெண் வாங்குகிற கல்வி. இப்ப கற்ற கல்வி வாழ்வில் எந்த பலனும் தராத அளவில் இன்றைய கல்வி முறை போய்கொண்டிருக்கிற போது அல்லாஹ் குறிப்பிடுகிறான், நபிகள் நாயகம் அற்புதமான ஆசிரியர், வேதத்தையும் கற்றுத் தருவார், ஞானத்தையும் கற்றுத் தருவார். இறுதியாக அல்லாஹ் சொல்லுகிறான், மாலம் தாளம், நீங்கள் அறியாதவைகளை எல்லாம் கூட உங்களுக்கு அவர் கற்றுத் தருவார். இப்ப மறுமை சார்ந்த விஷயங்களாகட்டும், உலகம் சார்ந்த விஷயங்களாகட்டும், அனைத்தையும் நல்ல முறையிலே கற்று அறிந்து கற்றுத்தருகிற ஒரு அற்புதமான ஆசிரியர் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறார். நபிகள் நாயகத்தின் ஆசிரியர் பணி எவ்வளவு தூரம் அவர்கள் இந்த சமுதாயத்திற்கு கற்றுத்தந்தார்கள். ஒரு தந்தை தன் பிள்ளைக்கு கற்றுத்தருவதை போல நபிகள் நாயகத்தின் கற்றுத்தருகிற பாணி அற்புதமான பாணி. ஒரு தகப்பன் பிள்ளைகளுக்கு பக்குவமாக சொல்லித் தருவதை போல, அன்பாக சொல்லித் தருவதை போல நபிகள் நாயகத்தின் கற்பித்தல் முறை கண்ணிமிக்கவர்களே. பெருமானாரை தன் வார்த்தையில் சொல்லுகிறார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இன்னல்லாஹ லம் யபஅத்னி முஅனிதன் வலா முத்தஅன்னிதா, அல்லாஹ் என்னை பிறருக்கு சிரமம் தருபவராக, கஷ்டத்தை ஏற்படுத்துபவராக அல்லாஹ் என்னை அனுப்பவில்லை. வலாக்கி யபஅஸ்னி முஅல்லிமன் முயஸ்ஸிரா, எப்படி அனுப்பி இருக்கிறான் தெரியுமா? ஆசிரியராக, அதுவும் இலகுவாக சொல்லித் தருகிற ஆசிரியராக, எல்லோருக்கும் புரிகிற விதத்தில், எல்லோரும் ஏற்றுக்கொள்கிற விதத்தில் மிக எளிய முறையில் சொல்லித் தருகிற, இலகுவாக பாடம் நடத்துகிற ஆசிரியராக அல்லாஹ் என்னை அனுப்பி இருக்கிறான் என்று நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்ணிமிக்கவர்களே. எனவே நாம் ஒவ்வொருவருமே மனதில் நினைச்சு பார்க்கணும், நமக்கு கீழ் உள்ளவர்களுக்கு நாம் எப்படி போதிக்கிறோம், ஒழுக்கத்தை எப்படி சொல்லித் தருகிறோம், பல்வேறு அனுபவங்களை எப்படி நாம் பகிர்கிறோம்,
நமது அணுகுமுறை கடினமாக இருக்கிறதா அல்லது இலகுவாக இருக்கிறதா? அன்பாக அவர்கள் நம்மை அணுகுகிற விதத்தில் அவர்களை பேசுகிறோமா, அல்லது நம்மை கண்டாலே தள்ளி போகிற விதத்தில், முகம் சுளிக்கிற விதத்தில் நமது வார்த்தைகள் கற்றல் முறைகள் இருக்கிறதா என்று நாம் சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். மன்னிமிக்கவர்களே, அல்லாஹும் குர்ஆனிலே குறிப்பிடுவான், யுரீதுல்லாஹு பிக்குமுல் யுஸ்ர், அல்லாஹ் உங்களுக்கு நாடுவது இலகுவைத்தான் நாடுகிறான். அல்லாஹ்வே நமக்கு கஷ்டப்படுத்த விரும்புறதில்லை. படைத்த ரப்புல் ஆலமீன் நம்மை சிரமப்படுத்துவதற்கு இந்த தீனை தரவில்லை. எவ்வளவு நம்முடைய மார்க்க சட்டங்கள்ல அல்லாஹ் இலகுவை தருகிறது. ஒரு பயணத்துல போறப்ப 4 ரக்காத்துகள் 2 ரக்காத்துகளாக அல்லாஹ் கொஞ்சம் எளிய முறையை தருகிறான். நோன்பு பயணத்தில் போகிற போது பயண சிரமங்களை தவிர்ப்பதற்காக நோன்பை விட்டுவிட்டு ஊருக்கு வந்த பின்னால் நோன்புகளை வைத்துக் கொள்ளலாம். நோன்புகளிலே அல்லாஹ் தருகிற சலுகை, இப்ப ஒழுகிற்கு தண்ணீர் இல்லாத நேரங்களில் சுத்தமான மண் கொண்டு தயமம் செய்கிற சலுகை. இப்ப அல்லாஹ் சலுகையை தருவதை போல நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனது கற்பித்தல் முறைகளில் உம்மத்துக்கு எளிமையை சொல்லித்தர கண்டிப்பிக்கவர்களே. ஆனா இன்னைக்கு நாமே கஷ்டப்படுத்திக்கிறோம். நம்முடைய தீன்ல எந்தவித சிரமங்களோ பெரும் செலவினங்களோ கிடையாது. சக்திக்கு மீறி செலவுகளோ, நம்முடைய சக்திக்கு மீறி சிரமங்களை அனுபவிப்பது மார்க்கத்துல இல்ல. ஒரு நிக்காங்கிற பேர்ல எவ்வளவு ஆடம்பரங்கள், எவ்வளவு வீண் விரயங்கள். அடுத்தவங்களை பார்த்து இப்ப நானும் ஆடம்பர திருமணம் என்கிற பெயரில் இல்லாதவர்கள் கூட கடனை தாண்டி வட்டி என்றெல்லாம் சொல்லி அப்ப ஒருவித வாழ்க்கை நிலை குலைந்து போகிற அளவிற்கு, இப்ப மீண்டு கடனில் இருந்து அவர் வர முடியாத அளவிற்கு எல்லாம் கூட சிரமங்கள். நமக்கு நாமே சிரமங்களை வைத்துக் கொள்கிறோமே தவிர இந்த தீனில் எந்த சிரமமும் இல்லை. கண்ணிமிக்கவர்களே, இன்னும் சொல்ல போனா எவ்வளவு வீண் விரயங்கள். இப்ப திருமண நிகழ்வுகள் தாண்டி ஒருவித பர்த்டேங்கிற பேர்ல பிறந்த நாள் கொண்டாட்டங்கள், திருமண கொண்டாட்டங்கள், திருமண நாளை கொண்டாடுகிறேன் என்றெல்லாம் சொல்லி எவ்வளவு காசு பணங்களை வீண் விரயம் செய்கிறோம். இப்ப அல்லாஹ்வும் தூதரும் எளிமையை நமக்கு சொல்லித் தருகிற போது, மிக ஆடம்பரங்களை தவிர்க்க சொல்லுகிற போது நமக்கு நாமே சிரமங்களை தலைமையில் போட்டுக் கொள்கிறோம். மன்னிமிக்கவர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளவு இயற்கையான மார்க்கம் இஸ்லாம், எவ்வளவு யதார்த்தத்தை சொல்லித் தருகிற ஆசிரியர். பெருமானார் ஒரு ஜும்மாவுடைய நாள் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜும்மாவுடைய மிம்பர்ல இருப்பாங்க. குத்துபா உரை நிகழ்த்தி கொண்டிருப்பார்கள் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அபூ இஸ்ராயில் என்கிற ஒரு மனிதர் சுடும் வெயிலில் நின்று கொண்டிருப்பார். பள்ளிக்கு வெளியில அவர் சுட்டெரிக்கிற வெயிலில் காலில் எந்தவித காலணியும் இல்லாமல் நின்று கொண்டிருப்பார். மிம்பரில் இருக்கிற நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னவென்று கேட்பார்கள். இருப்பவர்கள் சொல்லுவார்கள், யா ரசூலல்லாஹ், அவர் நேர்ச்சை செய்திருக்கிறார், வெயிலில் அதுவும் அமராமல் நிற்பதாக நேர்ச்சை, மட்டுமல்ல யாரிடத்திலும் பேச மாட்டேன் என்று நேர்ச்சை, மௌன விரதம். இதை தாண்டி இன்றைக்கு அவர் நோன்பு போட்டு இருக்கிறார். இது நேர்ச்சையை பெருமானார்ட்ட சொல்லுவாங்க. நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள், இப்படி தன்னை தானே சிரமப்படுத்திக் கொள்வது எந்த முஸ்லிமுக்கும் அனுமதி இல்லை என்று சொல்லிவிட்டு நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள், அவரை அழைத்து நிழலில் வந்து அமரச் சொல்லுங்கள், அவள் வெயிலில் இருக்க வேண்டாம், அந்த மௌன விரதத்தை கலைத்துக் கொள்ளட்டும். நமது மார்க்கத்தில் அனுமதி இல்லை. யாரிடத்திலும் பேச மாட்டேன் என்று அவர் மௌன நோன்பு இருக்கிற அனுமதி இல்லை. சொல்லிவிட்டு பெருமானார் சொல்லுவார்கள், நோன்பை மட்டும் அவர் தொடரட்டும், நோன்பு மார்க்கத்திலே இருக்கிறது. அப்ப எந்த சந்தர்ப்பத்திலும் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உம்மத்தின் சிரமத்தை குறைக்க வந்தவர்களை தவிர சிரமத்தை சுமத்த வந்தவர்கள் அல்ல. உம்மத்தின் சுமைகளை இறக்க வந்தவர்களை தவிர உம்மத்திற்கு சுமையை சேர்க்க வந்தவர்கள். கண்ணிமிக்கவர்களே, எனவே ஆசிரியரின் பணி அதுதான். பொதுவா ஆசிரியர்கள் எந்த சூழ்நிலையிலும் மாணவர்களின் சுமைகளை இறக்கக்கூடியவர்களாக, இப்ப இலகுவான முறையில் அவர்களுக்கு கல்வியை கற்றுத்தருபவர்களாக இருக்க வேண்டும். கண்ணிமிக்கவர்களே, இன்னொரு நிகழ்ச்சி கூட வரும். ஒரு தந்தையின் மகனும் ஒட்டகத்தை கையிலே பிடித்து கொண்டு போய்கிட்டு இருப்பாங்க. ஒட்டகத்து மேல உட்காராங்க. இப்ப மாறி மாறி ஒட்டக கயிற்றை பிடித்து கொண்டு நடந்து போய் கொண்டு இருப்பார்கள். என்னவென்று கேட்பார்கள் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ரசூலுல்லாஹ், நாங்கள் நேர்ச்சை பண்ணி இருக்கிறோம், ஹஜ்ஜிற்கு போவதற்காக போய்கொண்டிருக்கிறோம், ஹஜ்ஜுடைய பயணத்திலே போய்கொண்டிருக்கிறோம், நடந்தே ஹஜ்ஜுக்கு போவதாக நேர்ச்சை. ஒட்டகத்தில் அமராமல் நடந்து போய்கிட்டு இருக்கிறான். நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள், இந்த மார்க்கத்தில் அதற்கு அனுமதி இல்லை என்பார்கள். இவ்வளவு சிரமங்களை மேற்கொண்டு பல்லாயிரக்கணக்கான மைல்கள் பயண தூரம், கையிலே வாகனம் இருக்கிற போது உங்களை நீங்களே சிரமப்படுத்த அனுமதி என்பவர்கள். கண்ணிமிக்கவர்களே, யோசித்து பார்க்கிறோம். இன்னைக்கு நம்ம நியூஸ்ல பார்த்திருப்போம், இப்ப நடந்தே ஹஜ்ஜுக்கு போனாங்க அப்படின்னு சொல்லிட்டு சில நாடுகள். இப்ப 2 சக்கர வாகனங்களில் பெண்கள் கூட
ஒருவித சாதனை என்கிற பெயரில் இங்கிருந்து ஹஜ்ஜுக்கு போனாங்க அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் விளம்பர ஒருவித தோரணையாகும். இந்த பின்னாலே ஒரு கூட்டம் போகும், அங்க ஊர்களில் போறப்ப ஒரு கூட்டம் மூடிடும். இப்போ பேஸ்புக், வாட்ஸ்அப் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப நிறைய ஷேர் செய்கிற, லைக் வாங்குகிற ஒரு நிகழ்வாக கண்ணிமிக்கவர்களே, இபாதத்துகள் கூட நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிரமங்களை நமக்கு சுமத்தவில்லை. கண்ணிமிக்கவர்களே, யோசித்து பார்க்கிறோம். பொதுவாக பெருமானாரே சொல்றாங்க, அல்லாஹ் பெருமானாரின் கல்வி முறை, கற்பித்தல் எவ்வளவு மென்மையான அணுகுமுறை தெரியுமா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, இன்னல்லாஹ ரஃபீகுன் யுஹிப்புர் ரிஃப்க. அல்லாஹ் மென்மையானவன், அவன் மென்மையை விரும்புகிறான். அல்லாஹ் விரும்புவது மென்மையான அணுகுமுறை, கடினமான அணுகுமுறையை அல்லாஹ் விரும்புவதில்லை. நம்ம பெருமானார் சொல்லுவாங்க, இந்த மென்மைக்கு அல்லாஹ் என்ன வைத்திருக்கிறான் தெரியுமா? இன்ன ரிஃப்க லா யகூனு ஃபீ ஷைஇன் இல்லா தான். எந்த காரியங்களில் அணுகுமுறை மென்மையாக இருக்கிறதோ, ஒருவித சாஃப்ட் அப்ரோச், கடினம் இல்லாமல் இருக்கிறதோ, அது அந்த காரியத்தை அலங்கரிக்குமா, இன்னமும் அதற்கு அழகூட்டுமா. மென்மை இல்லாமல் அது குடும்ப வாழ்வாக இருந்தாலும் சரி, மனைவியோடு நடக்கிற முறையாக இருக்கட்டும், பெற்றோரோடு நடக்கிற முறைகளாக இருக்கட்டும், அல்லது ஒரு வியாபாரியோ இன்னும் சக வியாபாரியோடு, நண்பர்களோடு, அண்டை உறவுகளோடு என்று எவரிடத்திலும் நமது நடைமுறை கடினமாக இருக்கிற போது நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள், அந்த காரியத்தை அது கடினமாக்கிவிடும், அசிங்கமாக்கிவிடும் என்பார்கள் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வெளிவிக்கவர்களே, பெருமானாரின் கற்பித்தல் முறை மென்மையான கற்பித்தல். சில நேரங்களில் பெருமானார் கண்டிக்கவும் செய்திருக்கிறார்கள். ஹராமான சில செயல்பாடுகள், வியாபாரத்துல ஏமாத்துறது, பொய் சொல்றது, இது போன்ற ஷரியத்திற்கு மாற்றம் என்று வருகிற போது நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கண்டிக்க தவறியதில்லை. ஒரு மார்க்கெட் பகுதி, நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவ்வப்போது சோதனைக்காக செல்வார்கள். ஒரு வியாபாரி, தானிய வியாபாரி, தானியங்களை குவித்து வைத்திருக்கிறார் விற்பனை செய்வதற்காக. நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சற்றும் எதிர்பாராத விதத்தில் அந்த தானிய குவியலுக்கு உள்ளே கை நுழைத்து பார்ப்பார்கள். உள்பகுதி ஈரம், வெளிப்பகுதி காய்ந்திருக்கிறது, உள்பகுதி ஈரமாக இருக்கிறது. நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னவென்று கேட்பார்கள். சஹாபி சொல்லுவார், யா ரசூலல்லாஹ், பெய்த மழையில் தண்ணீர் உள்ளே இறங்கி இருக்கிறது, நான் குறையை மறைத்து இருக்க விரும்பவில்லை அப்படின்னு சொல்றப்ப நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள், இதுவும் ஏமாற்று என்பார்கள். ஈரத்தை நீங்கள் மேல் பகுதியில் வைத்து வருபவர்களுக்கு ஈரமான தானியம் என்று நீங்கள் காட்ட வேண்டும். குறையை உள்ளே மறைத்து வைத்து வெளியில் காய்ந்ததை போல காட்டுவது அது ஏமாற்று என்று சொல்லிவிட்டு மிம்பரிலே நின்று பெருமானார் சொல்லுவார்கள், மன் ரஷப் அலைஸ மின்னா, எவர் ஏமாற்றுவாரோ அவர் நம்மை சார்ந்தவர் அல்ல. எண்ணிக்கையவர்களே, அவர் ஏமாற்று அநீதி என்று வருகிற போது நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கண்டிக்க தவறியதில்லை. பெருமானாருடைய கற்பித்தல்ல ஒரு கேள்வி யாரேனும் பெருமானாரிடத்திலே கேட்டால், ஒரு கேள்விக்கு ஒரு பதில் என்றில்லாமல் தொடர்பான அத்துணை பதில்களையும் தூர நோக்கோடு சிந்தித்து சொல்லுகிற ஆசிரியர் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இன்னைக்கு நம்ம நிறைய பேர் வீட்டிலேயே அப்படிதான் இருப்போம். வீட்டுல உள்ள ஒரு கேள்வி கேட்கும், பதில் சொல்லிடுவோம். அதை பத்தி இன்னொரு கேள்வி பதில் சொல்லுவோம், அடுத்து பொறுமை இழந்துருவோம், நமக்கு வேறையே இல்லையா அப்படின்னு இப்படி நொய் நொய்னு பேசிக்கிட்டே இருக்கிறேன். அந்த கேள்வி கேட்கிற, சிந்திக்கிற திறனை மழுங்கடிப்பதை போல நம்முடைய செயல்பாடுகள், நம்முடைய அறிவு முதிர்ச்சி குறைவு. நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எத்துணை தொலைநோக்கான ஆசிரியர் அப்படின்னு சொன்னா, கேள்வி ஒன்று முன்வைக்கப்படுகிற போது தொடர்பான அத்துணை பதில்களையும் அடுத்து கேட்பதற்கு வாய்ப்பில்லாத அளவுக்கு நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசுவார்கள். கண்ணிமிக்கவர்களே, ஒரு சஹாபி கடல் பயணத்துல கிளம்புவார். பெருமானாட்ட வந்து கேட்பார், யா ரசூலல்லாஹ், நாங்கள் கடல் பயணத்திலே கிளம்புகிறோம், கப்பலிலே புறப்படுகிறோம், இப்ப குடிப்பதற்காக கொஞ்சம் தண்ணீர் வைத்திருக்கிறோம், இப்ப இடையில் தொழ வேண்டும், ஃபர்து தொழுகை, கடல் பயணத்திலும் தொழுகை. இந்த நல்ல தண்ணீரை நாங்க ஒழு செஞ்சிட்டோம் அப்படின்னு சொன்னா குடிப்பதற்கு தண்ணீர் இல்லாமல் போகும். தண்ணீரை குடிப்பதற்கு வைத்துக் கொண்டால் ஒழுவிற்கு தண்ணீர் இல்லை. இப்ப கேள்வி என்ன அப்படின்னு சொன்னா, கடல் நீரில் ஒழு செய்யலாமா கேள்வி. இப்ப இந்த சஹாபி கேட்பாங்க, நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு கேள்விக்கு பதில் முதல்ல சொல்லுவாங்க, அல்மாஉ தஹூர், கடல் நீர் உப்பானது, ஆனாலும் ஒழு செய்யலாம், ஒழு செய்வதற்கு அனுமதி இருக்கிறது. அடுத்து சந்தேகம் வரலாம். இந்த பெருமானார் சொல்லுவாங்க, கடலில் செல்லுகிற போது எங்கேனும் பசி, உணவு தேவை ஏற்பட்டால் கடலில் கிடைக்கிற மீன்கள், சில நேரங்களில் மீன்கள் தானாக சென்று கரை ஒதுங்குகிற போது இறந்தவைகளை உண்ணலாமா என்று கேள்வி வரலாம். நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேள்வி கேட்காமலே அடுத்த பதிலையும் சொல்லுவார்கள், அல் ஹில்லு மைத்துஹு என்பார்கள். கடலில் தானாக செத்த மீன்கள், பிராணிகள் எல்லாம் உங்களுக்கு அனுமதி என்று சொல்லி நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு கேள்விக்கு தூர நோக்கோட பதில் சொன்ன பாங்கை பார்க்கிறோம். கண்ணிமிக்கவர்களே, பொதுவாக ஆசிரியர்கள் அப்படித்தான் இருக்கணும். பெற்றோரா இருந்தாலும் சரி, மற்ற யாராக இருந்தாலும் சரி, ஒரு கேள்வி முன்வைக்கப்பட்டால் தொடர்புடைய எல்லா கேள்விகளையும் யோசித்து ஒட்டுமொத்தமாக பதில் சொல்கிற ஒரு தன்மை நம்மிடத்திலே வேண்டும். கண்ணிமிக்கவர்களே, இன்னும் சில நேரங்கள்ல
இன்னைக்கு நம்மள்ட்ட சர்வசாதாரணமா இருக்கும். 2 பேர் பேசிக்கிட்டு இருப்பாங்க. இப்ப இடையில் யாரேனும் வந்து ஒரு கேள்வி கேட்பார், ஒரு அநாகரிகமான செயல். இப்ப 2 நபர்கள் நல்ல ஒரு ஈடுபாட்டோடு பேசிக் கொண்டிருக்கிற போது, அவர்களுக்கு மத்தியில் உரையாடி கொண்டிருக்கிற போது, எந்தவித அனுமதியும் இல்லாமல் வந்து 3வது நம்முடைய எதையும் பேசுவது கேட்பது ஒருவித நாகரிகமற்ற செயல். பெருமானார் இப்படித்தான் ஒரு சஹாபிட்ட பேசிக்கிட்டு இருப்பாங்க. இன்னொரு கிராமப்புறத்து அரபி வந்து கேட்பார், மத்தஸா யா ரசூலல்லாஹ், கியாமத் எப்பொழுது வரும்? நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த பதிலும் சொல்ல மாட்டார்கள், தன் பேச்சை தொடருவார்கள். பேசிக் கொண்டிருக்கிற நம்மகிட்ட பெருமாள் தொடர்ந்து பேசிக்கிட்டு இருப்பாங்க. இதை கவனிக்கிற சஹாபாக்கள் 2 பிரிவுகளாக அவருக்கு மத்தியிலேயே கருத்து வேறுபாடு வரும். ஒரு குரூப் சொல்லுவாங்க, அந்த கேள்வியை பெருமானார் கேட்கல போல இருக்குது, இவர் கேட்ட கேள்வி பெருமானாரின் காதில் விழவில்லை, எனவே பெருமானார் பதில் சொல்லவில்லை. இன்னொரு குரூப் பேசிக்குவாங்களாம், பெருமானார் காதில் உளுந்திருக்கும், ஆனால் இவர் கேட்டது அநாகரீகம், இடையில் குறுக்கிட்டு கேட்டிருக்கிறார், நபிகள் நாயகம் விரும்பவில்லை, எனவே பதில் சொல்லவில்லை என்று பேசிக் கொண்டிருக்கிற போது பெருமானார் பேச்சை முடித்ததற்கு பின்னால் கேட்பார்கள், மணி சாயில் என்பார்கள். கேள்வி கேட்டவர் யார் என்று கேட்பார்கள். நான் யா ரசூலல்லாஹ், நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பதிலை சொல்லி தருவார்கள். கியாமத் எப்பொழுது வரும் தெரியுமா? அமானிதங்கள் மோசடி செய்யப்பட்டால் கியாமத் வரும் என்பார்கள் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்ப அமானிதங்களில் மோசடி ஏற்பட்டால் கியாமத் வரும் என்று சொல்லிவிட்டு, ஏன்னா 2 பேர் பேசிக்கிட்டு இருக்கிறப்ப ஒருத்தோட பேசிக்கிட்டு இருக்கிறோம், அவரிடத்தில் பேச்சை முடிக்க வரை நம்ம கவனம் செலுத்தணும். அவர்கிட்ட தான் அது உரிமை. நம் இடையில் பேச்சை நிறுத்திவிட்டு இன்னொரு இடத்திலே பேசுவது அவரது உரிமையை பறிப்பதற்கு சமம். இந்த அளவிற்கு நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்திற்கு கற்றுத் தருகிறார்கள். தனி மனித உரிமைகள் தொடங்கி சமுதாயத்தின் உரிமைகள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்று பெருமான கட்டுத்தராங்க. நிமிக்கவர்களே, நம்ம போன்ல கூட பார்க்கணும், போன் பேசிக்கிட்டு இருக்கோம், இப்ப இடையில இன்னொரு கால் வெயிட்டிங்ல வந்துட்டு இருக்கோம், டக்குன்னு அந்த போனை கட் பண்ணிடுவாங்க, முக்கியமான கால் வருது, நான் பேசிட்டு அப்புறம் போறேன். அப்ப எதிரில் இருப்பவர் என்ன நினைப்பார், நாம் முக்கியம் இல்லாத நபரை போல. இப்ப அவரின் உள்ளம் புண்படும். நபிகள் நாயகத்தின் இந்த நடைமுறை, பேசுகிற போது இடையில் குறுக்கிட்டு யாரிடம் பேசினார் அவருக்கு பதில் சொல்லாத நடைமுறை என்பது நாம் நிதர்சனமாக இன்றைக்கு போன் கால்களை பார்க்கலாம். இது வீட்டுல இருக்கிறப்ப சில நேரங்களில் வீட்டுல இருந்து போன் பண்ணுவாங்க, கரெக்டா பேசிக்கிட்டு இருப்போம், வெயிட்டிங்ல போச்சு அப்படின்னு சொன்னா அவங்க முடிவு பண்ணிடுவாங்க, நம்ம பேச்சுக்கு மரியாதை இல்லை, நம்மளை பத்தின ஒரு மரியாதை அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு, இப்ப மனைவி கணவனை குறித்து ஒருவித கண்ணிய குறைவாக நினைக்கிற சூழ்நிலைகள் எல்லாம் கூட உண்டு கண்ணிமிக்கவர்களே. எனவே இடையில் போன்று வருகிற போது அனுமதியோடு நாம் பேசலாம். அது நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அற்புதமான ஒரு ஆசிரியராக, பெருமானாருடைய இந்த ஆசிரியர் பணியில ஹஜ்ரத் அனஸ் ரலியல்லாஹு சொல்லுகிறார்கள், 10 ஆண்டுகள் பெருமானாருக்கு நான் பணிவிடை செய்திருக்கிறேன். எனக்கு ரொம்ப முக்கியம். நீங்க வீடுகளையும் சரி பள்ளிகளையும் சரி மாணவர்களை தண்டிக்கிற, அடிக்கிற, பிரம்பு கொண்டு அடிக்கிற, வலிக்கிற அளவிற்கு அவருக்கு சிரமங்களை தருகிற நடைமுறை நபிகள் நாயகத்தின் நடைமுறை இல்லை. நீ கவர்மெண்ட்லயே அதான சொல்றாங்க, பிள்ளைகளை அடிக்க கூடாது, தண்டிக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. அனஸ் சிறுவராக பெருமானாரத்திலே வந்த அனஸ் 10 ஆண்டுகள் பணிவிடை, 10 ஆண்டுகளுக்கு பிறகு சொல்லுகிறார், நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த சந்தர்ப்பத்திலும் என்னிடத்தில் ஏன் இதை இப்படி செய்தாய் என்று கேட்டதில்லை, ஏன் இதை செய்யவில்லை என்று கேட்டதில்லை, இப்படி செய்திருக்கலாமே என்று நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன் கருத்தை கூட திணித்ததில்லை என்று ஹஜ்ரத் அனஸ் சொல்வதை பார்க்கிற போது நபிகள் நாயகத்தின் அன்பான நடைமுறை, இந்த கல்வி போதித்தலில், ஒழுக்கம் போதித்தலில் வன்முறை இல்லாமல் நபிகள் நாயகத்தின் நடைமுறை இன்றைக்கு உலகம் முழுக்க பாராட்டப்பட வேண்டிய ஒரு நடைமுறை. கனிமிக்கவர்களே, என்ன சொல்ல போனா, இன்னொரு சிறுவர் பெருமானார் உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருப்பார், பெருமானாருக்கு பக்கத்துல உட்காந்து. பொதுவாக சின்ன பையனுக்கு சாப்பாட்டு ஒழுக்கம் தெரியாது, கையை அங்கங்க உழப்பி சாப்பிட்டு இருக்காரு, இங்க ஒரு கை, அங்க கை, இங்க கை, ஒருவித நாகரிகம் இல்லாத முறையில் கைகள் தட்டிலே சுற்றி கொண்டு இருக்கிறது, தட்டும் அப்படி சுத்திக்கிட்டே இருக்குது. நம்மளா இருந்தா டக்குன்னு கோவப்பட்டு பேசிடுவோம், ஒழுங்கா சாப்பிடும் அப்படின்னு சொல்லுவோம். இது சாப்பிட கூட உங்களுக்கு தெரியலையே, நம்ம கோபத்தை காட்டுவோம், கொஞ்சம் கோபமா பேசுவோம். நம்ம நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்ப மாணவருக்கு உண்ணுகிற ஒழுக்கத்தை கற்றுத் தருகிறார்கள். கோபம் இல்லாமல். பெருமான சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? யா குலாம், அன்பான சிறுவனே. பெருமான பேச்சு அப்படித்தான் இருக்கும். இப்ப உள்ளத்தை கொள்ளை கொள்கிற விதத்தில் கல்வி போதிப்பதற்கு முன்னால் அவருடைய உள்ளத்தை அப்படியே இருப்பாங்க. யா குலாம், சிறுவனே, குல் பி பிஸ்மில்லா, அல்லாஹ்வின் திருநாமத்தை சொல்லி சாப்பிடு, அல்லாஹ்வுடைய பெயரை சொல்லி சாப்பிடு. வகுல் பி யமீனி, வலது கை கொண்டு சாப்பிடு, வலது கையால் சாப்பிடு. 3வது பெருமானார் அந்த பாயிண்ட்டுக்கு வருவாங்க. வகுல் பிமா எலி, உனக்கு தட்டில் முன்னால் இருந்து சாப்பிடு, கை அங்கங்க முன்னால பின்னால ஓட்டாத, அப்ப உனக்கு தட்டில் அருகில் இருந்து சாப்பிடு என்று நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்பொழுது பக்குவமாக அவருக்கு போதித்ததை பார்க்கிறோம். அந்த சிறுவர் பெரியவரானதற்கு பிறகு அவர் சொல்லுகிற வார்த்தை என்ன தெரியுமா? நபிகள் நாயகத்தை போல அழகிய முறையில் போதிக்கிற ஆசிரியரை நான் கண்டதில்லை. சிறு வயதில் அவர்கள் போதித்த அந்த ஒழுக்கம் வாழ்நாள் முழுக்க கடைபிடித்தேன் என்று அந்த சஹாபியின் வார்த்தைகளிலே பார்க்கிறோம். மன்னிமிக்க அவர்களே, இதுல ஆயிஷா சொல்லுவான், ரலியல்லாஹு அன்ஹா, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இன்னைக்கு பல குடும்பங்கள் பிரச்சனை என்னன்னு சொன்னா கோபத்துல கை நீட்டிடுவாங்க.
ஒரு பேச்சுவார்த்தை ஒரு கட்டத்தை தாண்டி போறப்ப கை நீட்டிடுறது. நம்முடைய மனைவி தானே, யார் கேட்கறது இருக்கா? இல்ல பிள்ளைகளை சில நேரங்கள்ல கரடு முரட அடிச்சிடுறது கோபத்துல, வெளியுள்ள டென்ஷன்லாம் வீட்டுல காட்டுறது. சில நேரங்கள்ல பள்ளிகளில் ஆசிரியர்கள் பல டென்ஷனை பிள்ளைகளை காட்டிடுறது. இப்ப அடி என்பது ஒருவித வகுப்பறை வன்முறை. இப்ப நபிகள் நாயகத்தின் ஆசிரியர் அந்த பணி குறித்து ஹஜ்ரத் ஆயிஷாமா சொல்லுவாங்க, லம் யத்ரிப் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஷைஇன் கத்வ பியதி, பெருமானார் தன் கையால் எதையும் அடித்ததில்லை. பெருமானாரின் மனைவி சான்று பகிர்கிறார்கள். இப்ப பெருமானாரின் உடன் வாழ்ந்த மனைவி சொல்லுகிறார்கள், நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதையும் அடித்ததில்லை, எவரையும் அடித்ததில்லை. அற்ப பிராணிகளை கூட அடித்ததில்லை. வளர்த்த ஒட்டகம் உட்பட, குதிரை உட்பட பிராணிகளை கூட பெருமானார் அடித்ததில்லை. வலா இம்ராத்தன், எந்த பெண்ணையும் கை நீட்டி அடித்ததில்லை, மனைவியையும் அடித்ததில்லை. வலா ஹாதிமன், எந்த பணியாளரையும் அடித்ததில்லை. அது சிறுவரோ பெரியவரோ. நபிகள் நாயகத்தின் உலகம் வியந்து பார்க்கிற இந்த ஆசிரியர் பணிக்குண்டான அற்புத நடைமுறைகளிலே ஒன்று, எந்தவித தண்டனை இல்லாமல், அடி இல்லாமல், தண்டிக்காமல் கல்வியை போதிக்கிற ஒரு அற்புதமான ஒரு நடைமுறை கண்டிப்பிக்கவர்களே. இன்னொரு சிறப்பான அம்சம் பெருமானார் கல்வி கற்றுக் கொடுக்கறதுக்கு முன்னால மாணவர்களிடத்துல ஆர்வம் ஊட்டுவார்கள். ஆர்வம் ஊட்டி கற்பிப்பது பெருமானாரின் அலாதியான ஒரு நடைமுறை. ஒரு கல்வியை சொல்லணும் அப்படின்னு சொன்னா, ஒரு விஷயத்தை சொல்லுவதற்கு முன்னால் மாணவர்களின் ஆவலை தூண்டி நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த விஷயத்துக்கு வருவாங்க. பெருமானார் ஒரு விஷயத்தை சொல்றாங்க பாருங்க, ஒரு கலிமாவை கற்றுத்தர வேண்டும், ஒரு தஸ்பீஹுடைய வார்த்தையை கற்றுத்தர வேண்டும். நம்ம சுருக்கமா என்ன செய்வோம், சுப்ஹானல்லாஹ் நல்லது அவங்க சொல்லிட்டு போயிடும். இப்ப நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி துவங்குகிறார்கள்? கலிமத்தானி ஹஃபீஃபத்தானி ஃபில் லிசான், இரண்டு வார்த்தைகள் இருக்கிறது, இரண்டு தஸ்பீகள், ஓதுவதற்கு எளிதான தஸ்பீக். முதல் ஆர்வப்படுத்துறாங்க, நாவுகளில் எளிதாக உச்சரிக்க முடியும். சகீலத்தானி ஃபில் மீசான், நாளை மறுமையில் நன்மைகள் எடை போடப்படுகிற போது நன்மையின் தட்டை கணக்கும். நன்மையின் தட்டில் மிகுந்த கணத்தை ஏற்படுத்துகிற தஸ்பீக். இப்ப ஆர்வத்துக்கு மேல ஆர்வத்துக்கு பெருமானார் ஏற்படுத்துறாங்க. சஹாபாக்கள் என்னவென்று அப்படியே தெரிந்து கொள்ள ஆர்வத்திற்கு வருகிறார்கள். மூன்றாவதாக சொல்லுவார்கள், ஹபீபத்தானில் ரஹ்மான், ரஹ்மான் அல்லாஹ்விற்கு ஆக பிரியமான இரண்டு வார்த்தைகள். சஹாபாக்கள் முடிவு கேட்கிறாங்க, யார சொல்ல என்ன வார்த்தை, என்ன வார்த்தை? இப்ப நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானல்லாஹில் அலீம். இந்த இரண்டு வார்த்தைகள். இப்ப நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்பித்தல் முறைகளிலே ஒன்று, ஆர்வத்தை தூண்டி, ஆவலை தூண்டி மாணவர்களுக்கு அந்த கல்வியை போதிக்கிற ஒரு அம்சம் நியமிக்கவர்கள். இன்னைக்கு உலக அளவுல நடக்கிற ஆய்வுகள்ல எப்படி மாணவர்களுக்கு கல்வியை புகட்டுவது, ஆர்வத்தை ஏற்படுத்துவது, ஹவு டு லேர்ன் அப்படின்னு சொல்லிட்டு கலிபோர்னியா யூனிவர்சிட்டியில பல்வேறு ஆய்வு கட்டுரைகள் சமர்ப்பிக்கப்பட்ட போது அதுல ஒரு ஆய்வு SQ3R மெத்தட் அப்படின்னு சொல்லிட்டு, SQ3R மெத்தட் நபிகள் நாயகம் 14 நூற்றாண்டுகளுக்கு முன்னால் சொல்லப்பட்ட முறைகள் இன்றைக்கு ஆய்வுகளாக வெளிவந்து கொண்டிருக்கிறது. கண்ணிமிக்கவர்களே, முதலாவதாக இந்த ஆர்வத்தை ஏற்படுத்துவது எஸ், மாணவர்களுக்கு ஒருவித சர்வே. இரண்டாவதாக கொஸ்டின் கியூ, கேள்வி கேட்டு பதிலை சொல்லுவது நபிகளாரின் பாணி. நேர பெருமான விஷயத்துக்கு வந்துட மாட்டாங்க, ஸ்ட்ரைட்டா விஷயத்தை சொல்லி முடிக்க மாட்டாங்க. கேள்வி கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும் என்கிற ஆர்வத்தை தூண்டி பிறகு அந்த பதிலை பெருமானா சொல்லுவாங்க. கண்ணிமிக்கவர்களே, பெருமானார் ஒரு தடவை கேட்பாங்க, ததுரு நம்மள் முஃப்லிஸ், சஹாபாக்கள் கூடி இருக்கிற சபையில கேட்பாங்க, இந்த மறுமையில் ஏழை யார் தெரியுமான்னு பெருமானார் கேட்பாங்க. மிக பெரும் பரதேச யார் தெரியுமா, எந்த விதமான மிக மோசமான ஏழை யார் தெரியுமான்னு கேட்பாங்க. சஹாபாக்கள் முதல்ல அப்படியே உட்காந்துருப்பாங்க. பிறகு ஆளாளுக்கு ஒரு பதில சொல்லுவாங்க. சில பேர் சொல்லுவாங்க, மல்லா திருக்கமல்லா ரசூலுல்லாஹ், யார்கிட்ட காசு இல்லையா அவர் தான் ஏழை. வலா மத்தா, யார்கிட்ட எந்த சாமானம் இல்லையா அவர் தான் ஏழை. பெருமானார் என்ன பதில் இருக்கா, என்ன பதில் இருக்கா, பெருமானார் ஆர்வத்தை தூண்டுவாங்க. எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் பெருமானார் சொல்லுவாங்க, உண்மையில் ஏழை யார் தெரியுமா, நாளைக்கு மறுமையில பெருமானார் சொல்லுவாங்க, ஒரு மனிதர் நன்மைகளின் மூட்டைகளோடு வருவார். ஒரு மலை மீது வைக்கப்பட்டால் கூட மலை அப்படியே அமுங்கி விடுகிற அளவிற்கு, அப்படியே மலையை அழுங்கி விடுகிற அளவிற்கு நன்மைகளின் சுமை, ஏராளமான தொழுகை, ஏராளமான நோன்பு, ஏராளமான ஜகாத், சதகாக்கள் என்று. ஆனால் மறுமையில் விசாரணைக்கு முன்னால் வந்து நிற்கிற போது இவரால் அநீதிக்கு உள்ளாக்கப்பட்டவர்கள், இவரால் பாதிப்புக்கு உள்ளாக்கப்பட்டவர்கள் வரிசையாக வந்து நிற்பார்கள். ஒரு மனிதர் வந்து சொல்லுவாராம், யா அல்லாஹ் லரபனி, இவர் என்னை அநியாயமாக அடித்தார், இவரின் தொழுகை அவருக்கு பகரமாக. இன்னொருவர் சொல்லுவாராம், யா அல்லாஹ் அக்கலனி மாலன் ஹராமா, என் பொருளை ஹராமாக இவர் உண்டிருக்கிறார், என் செல்வத்தை அநியாயமாக பறித்திருக்கிறார், இவரின் ஹஜ் அவருக்கு, ஹஜ்ஜுடைய நன்மை. அடுத்து ஒரு சொல்லுவாரு, சத்தமணி யா அல்லாஹ், என்னை இவர் அநியாயமாக திட்டி இருக்கிறார், என் கன்னத்தில் அறைந்திருக்கிறார், இவரின் நோன்பின் நன்மை அவருக்கு. பெருமாள் சொல்லுவாங்க, வரிசையாக இவரின் நன்மைகள் எல்லாம் பாதிக்கப்பட்டவர்களுக்கு எடுத்து எடுத்து வழங்கப்பட்டு இறுதியில் தருவதற்கு நன்மை இருக்காது. ஆனால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு பட்டியல் நீளும், வரிசையில் நின்று கொண்டிருப்பார்கள். அல்லாஹ் பெரும் நீதியாளர். நாளை மறுமையில் அல்லாஹ் தீர்ப்பு செய்கிற போது அல்லாஹ் சொல்லுவானா, தருவதற்கு நன்மை இல்லை, ஆனால் அநியாயம் செய்திருக்கிறார்,
இப்ப பாதிக்கப்பட்டவர்களின் பாவங்களை எடுத்து இவரின் தலை மீது சுமத்துங்கள் என்று சொல்லி அல்லாஹ்வின் உத்தரவு வரும். மலையளவுக்கு நன்மையை கொண்டு வந்தவர் இறுதியில் மலையளவு பாவங்களை சுமந்து கொண்டு முகங்குப்புற நிறைகள் எறியப்படுவார். இவர் மறுமையின் பரம ஏழை என்பார்கள் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கணிவிக்கவர்களே. இப்படி பெருமானாரின் கற்பித்தல் அணுகுமுறை, கேள்வியை கேட்டு ஆர்வத்தை தூண்டி பதிலை சொல்லுகிற ஒரு அற்புதமான ஒரு அணுகுமுறை கணிவிக்கவர்களே. இறுதியாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த உரையை கற்பிக்கும் போது காட்சிப்படுத்துவார்கள். சில பொருட்களை கையில் எடுத்து காட்டி உள்ளங்களில் பதிகிற விதத்துல பெருமானாருடைய அணுகுமுறை. நீ ஸ்கூல்ல பார்த்தா கூட தெரியும், லேப் வச்சிருப்பாங்க, பல்வேறு ஆய்வுகள்ல அந்த டெஸ்ட் எல்லாம் பயன்படுத்துவாங்க, கெமிக்கல் எல்லாம் பயன்படுத்துவாங்க. மாணவர்கள் செய்து பார்த்து அதை கற்றுக்கொள்கிற முறை. வீடுகளுக்கு அசைன்மெண்ட் கொடுப்பாங்க, இந்த செடியை கொண்டு ஒட்டிட்டு வாங்க, இந்த போட்டோ ஒட்டிட்டு வாங்க, இந்த தலைவர் போட்டோ கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இதெல்லாம் மாணவர் உள்ளங்களிலே பதியக்கூடிய ஒரு அணுகுமுறை கணிவிக்கவர்களே. பெருமாள் வாழ்க்கையில் நடந்த ஒரு நிகழ்ச்சி. நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களோடு போய்கிட்டு இருப்பாங்க. ஒரு குப்பை மேடு, ஒரு ஆட்டுக்குட்டி, சின்ன குட்டி ஆடு இறந்து கிடக்கும். குட்டி ஆடு, காதும் சிறுத்து இருக்கிற ஆடு. அது உயிரோடு இருந்தா கூட யாரும் விலைக்கு வாங்க மாட்டாங்க, எந்த பிரயோஜனமும் இருக்காது. இறந்து கிடக்கிற ஆட்டுக்குட்டியை நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன் கையில் தூக்கி பிடித்து சஹாபாக்களை பார்த்து கேட்பார்கள், இதை விலை கொடுத்து வாங்க யாரேனும் தயாரா? 1 திர்ஹம் விலை. சஹாபாக்கள் முகம் சுளிப்பாங்க. இதை வாங்கி நான் என்ன செய்ய போறோம்? இது எதுக்கும் உதவாது, தோல் கூட நமக்கு எந்த பலனும் தராது, ஏன்னா குட்டி ஆடு எதுக்குமே லாய்க்கு இல்லை. நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடுத்து கேட்பார்கள், இதை இலவசமாக வாங்குவதற்கு யாரேனும் தயாரா? சஹாபாக்கள் யாரும் தயார் இல்லை. ரசூலுல்லாஹ் எந்த பிரயோஜனமும் இல்லை. பெருமானார் அதை கீழே வைத்து விட்டு சொல்லுவார்கள், இந்த இறந்த ஆட்டுக்குட்டி, சிறிய காதுள்ள ஆட்டுக்குட்டி எப்படி விலை மதிப்பில்லாததோ, எந்த விலையும் இல்லாததோ, இந்த துன்யா அல்லாஹ்வின் பார்வையில் இதை விட அற்பமானது என்று சொல்லிவிட்டு பெருமானார் பயிரும் கிளம்புவார்கள். கணிமிக்கவர்களே, நபிகள் நாயகத்தின் அந்த கற்பித்தல் முறைகளில் பொருட்களை காட்டி, உதாரணங்களை காட்டி நாம் மாணவர்களுக்கு, நம்முடைய பிள்ளைகளுக்கு புரிய வைக்கிற போது உள்ளங்களில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தும். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா மறையும் சிறந்த ஆற்றலாக ஆக்கி வைப்பானாக. நம்முடைய சந்ததிகளை கல்வி ஞானங்களால் எல்லாம் உயர்த்துவானாக. நம்முடைய சந்ததிகளுக்கெல்லாம் நேர வழி காட்டுவானாக. பெருமானாரின் வழியை பெற்று நடக்க தௌஃபீக் செய்வானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.